நண்பர்களே, இப்போதெல்லாம் நமது தேசத்திலே என்ட்யூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் உடலுறுதி விளையாட்டுக்கள் என்ற புதிய விளையாட்டு கலாச்சாரம் கூட விரைவாக உருவாகி வருகிறது. இதன் பொருள் என்னவென்றால், இப்படிப்பட்ட விளையாட்டுச் செயல்பாடுகள் வாயிலாக உங்களுடைய தாங்கு திறன், அதாவது தாக்குப்பிடிக்கும் தன்மை சோதித்துப் பார்க்கப்படுகிறது. சில ஆண்டுகள் முன்பு வரை மாரத்தான் மற்றும் பைக்தான் போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் சில குறிப்பானவர்கள் வரை மட்டுமே என்ற வரையறைக்குள் இருந்தன. ஆனால் இப்போது பலதும் மாறிவிட்டது. நாடெங்கிலும் ஒவ்வொரு மாதமும் 1500க்கும் மேற்பட்ட இந்த என்ட்யூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் உடலுறுதி விளையாட்டுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வேண்டி தடகள வீரர்கள் தொலைவுகளில் இருந்தெல்லாம் வருகிறார்கள். நண்பர்களே, இந்த உடலுறுதி விளையாட்டுகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அயர்ன் மேன் ட்ரையாத்லன். நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களிடம் ஒரு நாளைக்கும் குறைவான நேரம் மட்டுமே இருக்கிறது. இந்த காலத்திற்குள்ளாக நீங்கள் 3 வேலைகளைச் செய்ய வேண்டும். கடலிலே 4 கிலோமீட்டர் வரை நீந்த வேண்டும், 180 கிலோமீட்டர் வரை சைக்கிள் ஓட்ட வேண்டும், சுமார் 42 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட வேண்டும் என்று உங்களிடம் கூறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள். ஆனால் இரும்பையொத்த மன உறுதி படைத்தவர்கள் இதனை வெற்றிகரமாகச் செய்து முடிக்கிறார்கள். ஆகையால் தான் இதனை அயர்ன் மேன் ட்ரையாத்லன் என்று கூறுகிறார்கள். கோவாவிலே சில நாட்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போதெல்லாம் இதுபோன்ற ஏற்பாடுகளிலும் மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட மேலும் பல போட்டிகளும் இருக்கின்றன. இவை நமது இளைய நண்பர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக ஆகி வருகின்றன. இப்போதெல்லாம் பலர் ஃபிட் இந்தியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க ஒருங்கிணைகிறார்கள். உடலுறுதிக்கு முதன்மை அளிக்க வல்ல நிகழ்ச்சிகள் இவை.